பச்சை கலர் கிவ் மீ ஸ்லீப். கிரீன் கலர் உனக்கு ஸ்லீப் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சா? ஆமாங்க, ஒரு 2 வீக்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அந்த கிரீன் கலர் எனக்கு தூங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அண்ட் அந்த ஒரு ட்ரிக் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் அதை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ற மூலியமா ஒரு 8 hours ஆன கம்ப்ளீட் குட் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் த ஃபர்ஸ்ட் ட்ரிக் இஸ் ஆன்டி விஷன். மைண்ட்ல சாலிடா வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அந்த ப்ராப்ளத்தோட ரூட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த ரூட்டை நீங்க கட் பண்ணிட்டாலே அந்த ப்ராப்ளம் ஈஸியா உங்களுக்கு சால்வ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் உங்க மைண்டை நீங்க நம்ப வைக்கணும். நம்ம பெட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ஸ்லீப் பண்ண போறோம், நம்ம கொஞ்ச நேரத்துல தூங்கணும், ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும். அண்ட் உங்களை நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்கணும். பெட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வச்சு இப்படியே போனை ரொம்ப பக்கத்துல வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த யூவி ரேசஸ் உங்க கண்ணை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த லைட் உங்க கண்ணு பக்கத்திலே இருக்கனால உங்க மைண்டுக்கு இன்னும் சொல்லிட்டு இருக்கும், இவர் இன்னும் ரிலாக்ஸ்டா ஆகல, இவர் இன்னும் ஒர்க்கிங் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு, ஸோ நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு அந்த மைண்ட் உங்களுக்காக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் பேக் எண்ட்ல. ஸோ உங்க மைண்ட் அந்த இடத்துல பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு ஸ்லீப் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. நான் தூக்கம் வராதனாலதான் போன் யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க ரீசன் சொல்லலாம். ஆனா நீங்க போன் யூஸ் பண்றதால மட்டுமே தான் உங்களுக்கு தூக்கம் வரல. பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு half an hour நீங்க ரொம்பவே கண்ட்ரோலபிளா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா 1 hour முன்னாடி போனை வச்சிருங்க. அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் எங்க அம்மா சொல்லி கொடுத்த பச்சை கலர் ட்ரிக். ஸோ எங்க அம்மா சொல்றாங்க, சமீர் நீங்க பாருங்க, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி பச்சை கலர் நினைச்சு பார்த்தோம்னா தூக்கம் சீக்கிரம் வந்துருமாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் நினைச்சேன். சரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கால்ஃப் கிரவுண்டை யோசிச்சு பார்த்துக்குவேன். ஸோ கால்ஃப் கிரவுண்டு மோஸ்ட்லி பச்சை கலராக தான் இருக்கும். ஸோ அந்த கிரீன் கலர் நான் நினைக்கும் போது எனக்கு ஈஸியா தூக்கம் வந்துச்சு. எனக்கு ஏன் தெரியல, நான் அதை ஒரு நாள் ட்ரை பண்ணேன் நடந்துச்சு, 2ஆம் நாள் ட்ரை பண்ணேன் நடந்துச்சு, அந்த லாஸ்ட் நான் 2 வீக்ஸா ட்ரை பண்ணிருக்கேன். நான் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கிரீன் கலர் நினைக்கும் போது எனக்கு தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. சயின்டிபிக்கலான எஃபெக்ட் என்னன்னா கிரீன் கலர் உங்களுக்கு பாசிட்டிவா கொடுக்கும். சோ உங்க மைண்ட் எப்போ பாசிட்டிவா ஃபீல் பண்ணுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுது. சோ அந்த கால்ஃப் கிரவுண்ட் ரொம்ப அமைதியா இருக்கும், காமா, எந்த ஒரு சவுண்டும் இல்லாம ஒரு கால்ஃப் கிரவுண்ட் ரொம்ப பெரிய எம்டி கிரவுண்ட், அதுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, சுத்தியும் கிரீனிஷா இருக்குது, அது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா கொடுக்கும். சோ அந்த பாசிட்டிவிட்டி நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. சோ இது முன்னாடி எந்த அமானுஷ்யம் மூட நம்பிக்கையில இல்ல, பச்சை கலர் நினைச்ச தூக்கம் வந்துடும் அப்படின்னு இல்ல, அந்த கிரீன் கலர் ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ள கொண்டு வருது. அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண வைக்குது. நீங்க காமா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தூங்குறதுக்கு போயிடுவீங்க. தேர்ட் திங் இஸ் ஃபீல் குட். நான் திரும்ப திரும்ப ஒன்னே தான் ஃபோக்கஸ் பண்றேன், நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும். அந்த டேல நடந்த ஒரு பெஸ்ட் திங், உங்களுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு பெஸ்ட் திங் எடுத்தோடனே எக்ஸ் மெமரி அப்படின்லாம் போயிடாதீங்க. சத்தியமா விடிய தூக்கம் வராது. ஸோ எக்ஸை பத்தி நினைக்க வேணாம். கரண்டா லவ் பண்ணிருக்கீங்க, கரெக்டா க்ரஷ் இருக்குது, கரண்டா லவ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப உங்களை பூஸ்ட் பண்ற மாதிரி ஒரு என்ஜாயபிளான திங்ஸ், அந்த டேல உங்களுக்கு நடந்த ஒரு குட் திங்ஸ் அதெல்லாம் நீங்க ரீகால் பண்ணும்போது உங்க மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்லீப்புங்கிறது அந்த இடத்துல வந்துடும். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன, நீங்க போனை யூஸ் பண்ணக்கூடாது. எதனால, நீங்க ஒர்க் பண்ணிருக்க மைண்டுக்கு சொல்லக்கூடாது, நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லணும். அண்ட் செகண்ட் ஒன், ஒரு கிரீன் கலர் நினைச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். பாசிட்டிவிட்டி கொடுத்தா என்ன ஆகும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன், நீங்க அன்னைக்கு நடக்கிறத ஒரு குட் திங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அந்த குட் திங் மைண்ட்ல இருக்கலாம் என்ன ஆகும், ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த டோட்டலா ஒரே கான்செப்ட் என்னன்னா, உங்க மைண்டை நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க மைண்டை எந்த அளவுக்கு நீங்க ஈஸியா ரிலாக்ஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரம் உங்களுக்கு குட் ஸ்லீப்பை கொடுத்துரும். ஸோ நீங்க போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேல ஒரு பேட் திங்ஸ் உங்க பாஸ்ட்ல நினைச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றீங்கன்னா நைட் 2 மணி ஆகும் தூங்குறதுக்கு. அதெல்லாம் பண்ண வேணாம். உங்க மைண்டை அண்ட் த மேஜர் திங் ஆஃப் த வீடியோ இஸ் உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். தூங்குறதுக்கு ஒரு half an hour முன்னாடி உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு குட் ஸ்லீப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் டூ வாட் யூ லவ். மீட் யூ ஆன் another video. Bye from Naveen.